குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, அற்புதமாகவும் அதிசயமாகவும் எங்களை வழிநடத்துகின்ற வல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, எங்களது தேசம் சார்ந்து 74வது சுதந்திர தினத்தை நாங்கள் அனைவரும் அனுசரிக்கும்படியாக, அதில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்படியாக இந்த நாளில் நீர் உயிர்த்தெழுந்த திருநாளில் காரியங்களை வாய்க்க செய்திருக்கின்றீர். வரலாற்றின் தலைவராக வழிநடத்துதலை தந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, நாட்டு சார்ந்து நாங்கள் உமக்கு நன்றி படையில் ஏறெடுக்கின்றோம். இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக உம்மை துதிக்கின்றோம். தேசத்தின் தலைவர்கள் எங்களுக்கு இத்தகைய சுதந்திரம் என்பது கிடைக்கப் பெறுவதற்காக, விடுதலை வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்பதற்காக அவர்கள் எங்களை வழிநடத்தியிருக்கின்றார்கள். அவர்களை நினைத்து பார்த்து இந்த நாளில் உமக்கு நன்றி படையில் ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வழிபாட்டில் பங்கு பெறும்போது நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் மேலான அருளினால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளுக்குள்ளாக காணொளி காட்சியின் மூலமாக வழிபாட்டில் நாம் பங்கு பெற இருக்கின்றோம். இந்த நாள் என்பது நம்முடைய தேசம் சார்ந்து, நம்முடைய நாட்டின் சுதந்திர தினம் சார்ந்து ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் கடவுளை வழிபடுவது நமக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த காணொளி காட்சியின் வழிபாட்டின் ஊடே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 3வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 3. உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார், ஆனேச ஞானமே. ஆதாமின் பாவத்தால் வீழுந்த மாந்ததாம் ஜெயிக்க துணையாயினார், ஞான அன்பிதான். மானிட பாவம் மாறவே அருளை பார்க்கிலும் சிறந்த ஏது தாம் என்றே ஈந்தாரே தம்மையும். மானிடனாய் மானிடற்காய் சாத்தானை வென்றாரே, மானிடனாய கஸ்தியும் பட்டார் பேரன்பிலே. கெத்செமனேயில் குருசிலும் வேதனை சகித்தார், நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம்.
பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் வழியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜனங்களை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் கெம்பீரித்து மகிழ்வார்களாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சவ வல்லவரே நீர் பரிசுத்தர், சவ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாளில் நாம் வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் உயிருடனும் உறவுடனும் உலக வாழ்க்கையில் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். இது இறைவன் அருளிய அருட்கொடை. ஆகவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, பிழைகளுக்காக, தவறுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பினை நாடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சாவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமேன். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 20 முதல் 26 முடிய. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வாக்கியங்கள் 20 தொடங்கி. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பின் இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புக்கு அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 251வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 251. ஞான
ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எல்லா சூழலிலும் எங்களோடு கூட இருக்கின்ற நிறைவாளரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, எங்களது தேசம் சார்ந்து, சுதந்திர தினம் சார்ந்து, உம்முடைய மேலான பாதத்தை சார்ந்து, இந்த நேரத்திலும் வேதத்தின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை உம்முடைய வார்த்தையினூடே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். நாங்கள் இருக்கின்ற இடங்களில், நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்களில் ஆவியானவரின் அசைவாடுதலை நாங்கள் உணரவும், உம்முடைய வார்த்தை என்பது எங்களுக்கு புதிய வடிவத்தையும் வார்ப்பையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு உமக்கே உரியவர்களாக திருமறையின் அடிப்படையில் திருச்சபையிலும் திருத்தொண்டிலும் எங்களே நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நாடு சார்ந்து சுதந்திர தின வாழ்த்துக்களையும் சேகரத்தின் சார்பாக தெரிவிக்கின்றேன். ஒருவேளை இந்த நாளை குறித்து நாம் யோசித்து பார்க்கும்போது, திருச்சபை மக்களாக, கடவுளின் வீட்டாராக, கடவுளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தேசத்தில் இந்த நாளில் 74வது சுதந்திர தினத்தை நாம் ஆசரிக்கின்றோம், கொடியேற்றுகின்றோம், வெற்றி கொடியாக அதை பார்க்கின்றோம். அதில் கடவுளுடைய திருவிளையாடலையும் நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் விடுதலை நாயகராக இருக்கின்றார். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் விடுதலை வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள சுத்தமாக இருக்கின்றது. கட்டுகளிலும் வித்தியாசமான காரியங்களிலும் மனிதன் இருக்கக்கூடாது. அமைதியும் அன்பும் அனுதினமும் அவனி வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். விடுதலை என்ற வார்த்தை கிறிஸ்தவத்திற்கே உரிய ஒரு வார்த்தை. எங்கு இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரோ, எங்கு ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கு விடுதலை உண்டு. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் மக்கள் விடுதலை வாழ்க்கை உணர்ந்திருப்பார்கள். அப்படி என்றால் அங்கெல்லாம் மனிதத்தை அதிகமாக மதிக்கும். அந்த மனிதம் என்பது புனிதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். இந்த மண்ணில் மனிதம் உருவாக்கப்பட்டது இறைவனால். உருவாக்கப்பட்ட மனிதம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் கடவுளை அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும். அந்த மனிதம் என்பது புனிதத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படியாக யோசித்து பார்க்கும்போது இந்த நாள் என்பது மிகவும் சிறப்பானது. இந்த நாளில் கடவுளுக்கு நாம் அதிகமாக நன்றி படையலை ஏறெடுக்க வேண்டும். இந்த நாளிலும் ஒரு சிறந்த தலைப்பு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை இதை நேரடி வழிபாட்டில் நாம் கேட்டிருப்போம் என்றால் இன்னும் அர்த்தத்தையும் ஆழத்தையும் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய, வழி செய்யக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளின் தலைப்பினை இந்த நேரத்தில் சற்று சிந்திப்போம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு திருமுழுக்கு, கிறிஸ்துவுடன் இறத்தலும் உயிர்த்தலும். பேப்டிசம், டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட். திருமுழுக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, திருமுழுக்கு என்று சொல்லும்போது அது ஒரு விடுதலை நிகழ்வு. யார் யார் திருமுழுக்கு எடுத்திருக்கின்றார்களோ, யார் யார் ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் விடுதலை வாழ்க்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இயேசுவின் குடும்பத்தினராக இருக்க வேண்டும். அவர்கள் திரு குடும்பத்தினராக மாத்திரம்தான் இந்த மண்ணில் வாழ முடியும். இன்றைக்கு சற்று யோசித்து பார்க்கும்போது அதே நேரத்தில் நாம் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு சலனம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்போதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் கோட்பாடு சார்ந்து பேசப்படுகின்றதோ அப்போது நாம் நமக்கே உரிய சந்தேகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். whenever we are discussing about our own doctrine, we have our own doubts in our own understanding. இன்றைக்கு கடவுள் நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றார். we should have clarity. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேப்டிசம் சார்ந்து, திருமுழுக்கு சார்ந்து தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், பேப்டிசத்திற்கு, திருமுழுக்குக்கு, ஞானஸ்தானத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் என்பது மிக 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 குறைந்து விட்டது.
இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நாம் அதை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம். அது திருமறைக்கு புறம்பானது, திருமறைக்கு எதிரானது, திருச்சபைக்கும் எதிரானது, திருத்தொண்டிற்கும் அப்பாற்பட்டது. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். திருமுழுக்கு என்று சொல்லும்போது கிறிஸ்துவுடன் இறத்தலும் கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதலும். பரிசுத்த பவுலடிகளார், நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடுகின்றார். என்ன சொல்கின்றார்? ஒரு மனிதன் திருமுழுக்கில் பங்கு பெறுவதன் மூலமாக கிறிஸ்துவின் சரீரத்தை பெற்றுக்கொள்கின்றான். அநியாயமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அநீதியான காரியங்கள் அவனது வாழ்க்கையிலிருந்து கலைந்தெறியப்படுகின்றது. ஆங்கிலத்தில் அங்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை என்ன? புட்டிங் ஆன் அண்ட் புட்டிங் ஆஃப். கலைந்தெறிதல், தரித்து கொள்ளுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் முழுக்கு முனிவர் யோவான் ஆலயத்தினராக இருக்கின்றோம். யோவான் ஸ்நானகர் ஆலயத்தினராக இருக்கின்றோம். இதை குறித்த கிளாரிட்டி என்பது, தெளிவு என்பது நம்முடைய திருச்சபை குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு யாராவது நம்மோடு பழகின மற்ற கிறிஸ்துவ கூடுகையில் இருக்கின்றவர்கள் நம்மிடையே வந்து, நீங்கள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. உடனே நமக்கிடையில் ஒரு சலனம், ஒரு சந்தேகம், ஒரு வித்தியாசமான ஒரு பயம் நமக்குள்ளாக வந்து விடுகின்றது. ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சீர்திருத்த திருச்சபையில், in our reform service, reform churches, we have 2 sacraments. In our Church of South India, we are having 2 sacraments. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் 2 சாக்கிரமந்தங்களை நாம் பின்பற்றுகின்றோம். அதில் ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இந்த இரண்டையும் நாம் பின்பற்றுவதற்கு காரணம் என்ன? இது இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே அதில் ஈடுபட்டு அதை நமக்கு தந்திருக்கின்றார். ஜீசஸ் இனிஷியேட்டட் போத் த சாக்ரமெண்ட்ஸ். 2 சாக்கிரமந்துகளையும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆரம்பித்து நிலைப்படுத்தி நிறுவி தந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நமக்குள்ளாக முதலாவதாக இருக்க வேண்டிய சிறப்பான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், சாக்கிரமந்து என்றால் என்ன, அருட்சாதனம் என்றால் என்ன. ஒருவேளை சாக்கிரமந்து என்ற வார்த்தை நமக்கு மற்ற மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தையாக இருப்பதினால் அதை வாசிக்கும் போது, அதை கேட்கும் போது அதனுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அருட்சாதனம் என்று நாம் பார்க்கும்போது, திருவிருந்தும் திருமுழுக்கும் நம்முடைய திருச்சபை வாழ்க்கையில் அருட்சாதனமாக இருக்கின்றது. அது எப்படி என்றால், கடவுளுடைய அருளை தாங்கி வருகின்ற ஒரு சாதனமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்குள்ளாக நாம் பங்கு பெறுவதனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் இறை அருளை பெற்றுக்கொள்கின்றோம், கிருபையை பெற்றுக்கொள்கின்றோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவேதான் இந்த இரண்டையும் சாக்கிரமந்தாக நாம் பின்பற்றுகின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்தை எப்படியாக முறைப்படுத்தி இருக்கின்றோம். ஒரு காலகட்டங்களில் ஞானஸ்தானத்துக்குரிய முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படியாக இருக்கின்றது? நேற்றைய தினத்தில் என்னுடன் ஒரு சகோதரி பேசினார்கள். நேரடியாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது கேட்டார்கள், ஐயா, எனக்கு ஞானஸ்தான சான்றிதழ் என்னுடைய மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது அவர்களிடத்தில் நான் குறிப்பிட்டேன், பதிவு செய்யப்பட்டிருந்தால், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு அந்த சான்றிதழ் கிடைத்துவிடும், அதை நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம் என்று பதிவு ஏடுகளை புரட்டி பார்த்தோம். அப்போது பதிவு ஏடுகளில் அந்த தாயாரின் மகளின் பெயர் இல்லை. அப்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஐயா, அது கிறிஸ்டனிங் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கிடையே சரியான புரிந்து கொள்ளுதல் இருப்பதில்லை. கிறிஸ்டனிங் என்று சொல்லும்போது அதில் நாம் வெளிப்படுத்துகின்ற உண்மை என்ன? த டெடிகேஷன் ஆஃப் தி நியூ பார்ன் பேபி. பிறந்த குழந்தையை கடவுளுக்கென்று அர்ப்பணித்தல். அதன் அர்த்தம் என்ன? நான் கணவன் மனைவியாக கடவுளால் இணைக்கப்பட்டேன். இந்த குழந்தை செல்வம் என்பது இறைவனால் அருளப்படுகின்ற அருட்கொடை. இறை அருள் இன்றி தம்பதியர் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னதான் விஞ்ஞானம் இருந்தாலும் சரி, என்னதான் மருத்துவ அறிவியல் இருந்தாலும் சரி, இறை அருள் இன்றி கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இது கடவுளுடைய சுத்த கிருபை. ஆகவே கடவுள் எனக்கு குழந்தையை கொடுத்திருக்கின்றார், அதை கிறிஸ்துவுக்காக வளர்ப்பேன். அது ஒரு டெடிகேஷன். அதுதான் கிறிஸ்டனிங். இன்றைக்கு பல நேரங்களில் ஆலயத்திற்கு குழந்தையை கொண்டு வந்துவிட்டு நாங்கள் பெயர் வைத்து விட்டோம் என்று சொல்லுகின்றோம். அதுவும் தவறு. ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது இட் இஸ் நாட் எ நேமிங் செர்மனி. அது முழுமையாக ஈடுபடுகின்ற ஒரு சாக்கிரமம் சார்ந்த நிகழ்வு என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மில் பலர் நம்முடைய குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை கூட நாம் பயன்படுத்துவதில்லை. மாறாக என்ன சொல்கின்றோம்? பெயர் சூட்டு விழா. அந்த பெயர் சூட்டு விழாவில் நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? ஒரு பார்ட்டி வைப்பது, அனைவரையும் அழைப்பது, அனைவருக்கும் உணவு கொடுப்பது, இதுதான் அங்கு முக்கியப்படுத்தப்படுகின்றது. ஆனால்
திருவிருந்து திருமுழுக்குக்குரிய அழுத்தத்தை நாம் மறுத்து விடுகின்றோம், மறைத்து விடுகின்றோம் இத்தகைய ஈடுபாட்டினால். ஒருவேளை இந்த நேரத்தில் குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபை மரபில் குழந்தை ஞானஸ்தானம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பலருடைய வாதங்கள் என்ன? குழந்தை ஞானஸ்தானம் தவறு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் மோசேயின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது யாத்ராகமத்தில் அழகாக குறிப்பிடப்படுகின்றது. மோசே என்ற குழந்தை தண்ணீரில் விடப்பட்டு இருக்கின்றார். அந்த குழந்தை தொட்டிலில் இருக்கின்றது. ஏன் தொட்டிலில் வைத்து விட்டார்கள்? ஏன் பெற்றோர் அதை அத்தகைய நைல் நதியில் விட்டார்கள் என்று பார்க்கும்போது அங்கு அரசாணை இருக்கின்றது, ஆண் குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆகவே குழந்தையை சாகடிப்பதற்கு மறைத்து ஏதேனும் நடந்து விடட்டும், கடவுள் எத்தகைய விதத்திலாவது இந்த குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்ற விதத்தில் பெற்றோர் குழந்தையை நைல் நதியில் விட்டு விடுகின்றார்கள். அங்கு பார்வோனுடைய குமாரத்தை நீராட வருகின்றாள், குளிப்பதற்காக வருகின்றாள், தோழியோடு படையோடு வருகின்றாள். அப்போது அங்கு வரும்போது அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கின்றது. கேட்டவுடன் பார்வோனுடைய குமாரத்தை சொல்கின்றார், இங்கு ஏதோ ஒரு குழந்தை அழுகின்றது, அதை தேடி கண்டுபிடித்து எடுத்து வாருங்கள் என்று. அப்போது தோழிகள் செல்கின்றார்கள். குழந்தையானது தொட்டிலில் கிடத்தப்பட்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது. வந்து சொல்கின்றார்கள், இங்கு குழந்தை இருக்கின்றது, ஒரு தொட்டிலில் மிதந்து கொண்டிருக்கின்றது, அது தண்ணீரில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். உடனடியாக பார்வோனுடைய குமாரத்தை சொல்கின்றால், அதை எடுத்து வாருங்கள். அழுத குழந்தை சிவந்த மேனியாக, அழகாக, அற்புதமாக, அதிசயமாக, அருமையாக காணப்பட்ட அந்த குழந்தை அந்த தோழிகளால் எடுக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த குழந்தையை சுமந்து வருகின்றார்கள். பார்வோனுடைய குமார்த்தியின் இடத்தில் கொடுக்கின்றார்கள். பார்வோனுடைய குமார்த்தி அந்த குழந்தையை பார்த்தவுடன் பிரமித்து போய்விடுகின்றாள். இது என்ன அபூர்வ குழந்தையாக இருக்கின்றதே, அற்புத குழந்தையாக இருக்கின்றதே, அதிசய குழந்தையாக இருக்கின்றதே, அருமையாக இருக்கின்றதே என்று அவர்கள் யோசித்து பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அங்கு இருக்கின்றவர்களோடு உறவாடுகின்றார்கள். இந்த குழந்தை எனக்கு வேண்டும், ஐ எம் ஃபார் திஸ் பேபி என்று சொல்கின்றார்கள். இந்த குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு சொல்கிறாங்க. இங்குதான் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு அந்த குழந்தையினுடைய அக்கா தூரத்திலிருந்து பார்க்கின்றால், குழந்தையை பற்றி பேசுகின்ற நிகழ்வை கேட்கின்றால், உடனடியாக ஓடி வந்து பார்வோனுடைய குமார்த்தியின் இடத்தில் சொல்கின்றால், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு வேலைக்காரி இருக்கா, நான் கூட்டிகிட்டு வரட்டுமா? உடனடியாக பார்வோனுடைய குமார்த்தி சொல்கின்றால், அழைத்து வா என்று. இந்த மகள் செல்கின்றால், ஒரு பெண்மணியை அழைத்து வருகின்றார். அந்த பெண்மணி யார்? உண்மையாகவே இந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அருமையான அன்பிற்குரிய தாயார். அந்த தாயாரை அங்கு நாம் எப்படியாக பார்க்கின்றோம்? வேலைக்காரியாக பார்க்கின்றோம், ஒரு கேர்டேக்கராக பார்க்கின்றோம். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நான் இந்த குழந்தையை வளர்த்து தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜகுமாரத்தி, பார்வனுடைய குமாரத்தி என்ன சொல்கிறா? இந்த குழந்தையை நீ எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் தரேன்றான். இன்றைக்கி நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுங்க, அவர் சில்ட்ரன் ஆர் நாட் அவர் ஓன் ப்ராப்பர்ட்டி, தே ஆர் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொத்து அல்ல, நம்முடைய உடைமை அல்ல. அவர்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், அருட்கொடைகள். அந்த கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை நாம் அருமையாக பெருமையாக வழிநடத்தணும். we are the channels to receive the children in our family life. நாம் ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தின் ஊடே கடவுள் நமக்கு குழந்தையை தருகின்றார். அப்படி என்றால் இந்த இன்ஃபென்ட் பேப்டிசத்தில், இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் அந்த இறையல் தன்மை தான் உட்புகுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த குழந்தை ஞானஸ்தானம் என்பது திருச்சபை வரலாற்றில் சாதாரணமாக வரவில்லை. அதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் முக்கியப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த நாட்களில் நண்பர்களாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஞானஸ்தானத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் நம்மில் குறைவாக இருப்பதை உணர முடிந்தது. இந்த குழந்தை ஞானஸ்தானம் எப்படி வந்தது, திருச்சபை மரபில் எப்படி உள் வாங்கப்பட்டது என்று யோசித்து பார்ப்போம் என்றால், நீரோ என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த நீரோ மன்னன் என்ன செய்தான்? கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான். எங்கெங்கு கிறிஸ்தவர்கள் கூடி வருகின்றார்களோ, எங்கெங்கு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வித்தியாசமாக செயல்பட்டார். அப்போது நடைபெற்றது என்ன? கிறிஸ்தவர்களை அழித்து திருச்சபையும் அழிக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அப்போது அவன் ஒன்று செய்தான். என்ன செய்தான்? மிகவும் கொடுமையான கொடூரமான செயலை செய்தான். கிறிஸ்தவ பிள்ளைகளை விட்டு கிறிஸ்தவ பெற்றோர் எல்லாரையும் அழித்து விட்டான். அப்பா அம்மா இல்லாமல் பிள்ளைகளை அனாதையாக்கி விட்டான். அப்போது அந்த காலகட்டத்தில் திருச்சபையில் இருந்த தந்தையர், சர்ச் ஃபாதர்ஸ், எல்டர்ஸ், பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த குழந்தைகள் அனாதைகள் அல்ல, இந்த குழந்தைகள் திருச்சபை குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு திருச்சபையே தாயாகவும் தந்தையாகவும் செயல்படும் என்று எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அவர்கள் இன்ஃபென்ட் பேப்டிசத்தை கடவுளுடைய வழிநடத்துதலினால் திருச்சபை மரபில் கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இது பலருக்கு தெரிவதில்லை.
அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையில் இந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகின்றதே, அதில் இருக்கின்ற சிறப்பு என்ன? அங்கு பெற்றோர் வருகின்றார்கள், திருமேசின் அருகில் ஆயர் நிற்கின்றார், பெற்றோருடன் ஞான பெற்றோர் வருகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த குழந்தையை நாங்கள் கடவுளுக்காக வளர்ப்போம். இந்த உறுதிமொழி சொல்றாங்க. இது வாய்மொழி அல்ல, இது உறுதிமொழி. அவர்கள் கொடுக்கின்ற உறுதிமொழி வழிபாடு சார்ந்ததாக இருக்கின்றது. வழிபாட்டில் வந்தவர்கள் முன்னால் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற வித்தியாசமான நிகழ்வு என்ன? கொடுக்கப்படுகின்ற உறுதிமொழிகளில் பெற்றோரும் ஞான பெற்றோரும் இருப்பதில்லை, திருச்சபையும் இருப்பதில்லை. அங்கு யோசித்து பாருங்கள், திருச்சபையாராகிய நாமும் வாக்கு கொடுக்கின்றோம், இந்த பிள்ளைக்கு, இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு முன்மாதிரியாக திருச்சபை வாழ்வில் நாம் இருப்போம் என்று சொல்கிறோம். இன்றைக்கு இதில் நாம் பின்வாங்கி விட்டதினால் இன்றைக்கு இந்த சிறப்பான குழந்தை ஞானஸ்தானம் என்பது வித்தியாசமானதாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. நாம் அதை பெயர் சூட்டு விழாவாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இத்தகைய புரிந்து கொள்ளுதலோடு இந்த நாளின் தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். நேற்று தினத்தில் இன்றைக்கு புதிய புரிந்து கொள்ளுதலில் இந்த ஞானஸ்தானத்தை, திருமுழுக்கை எப்படியாக பல வார்த்தைகளினால் வர்ணிக்கலாம் என்று யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ளாக வந்த சில வார்த்தைகள். ஞானஸ்நானம் என்றால் பாவத்தின் கழுவாய், பாவத்தை கழுவுகின்ற ஒரு நிகழ்வு, பாவத்தின் கழுவாய். புது பிறப்பின் தொடக்கம், புதிய மனிதனாக மாறுகின்ற ஒரு தொடக்கம், கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில். This is the entry point towards our own involvement in Christianity, in Christian family. பாவத்தை போக்கும் அடையாளம். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள். மறுபடியும் சொல்கின்றேன், திருமுழுக்கு என்பது பாவத்தின் கழுவாய், புது பிறப்பின் தொடக்கம், கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில், பாவத்தை போக்கும் அருள் அடையாளம், பாவத்தை போக்கும் அருள் அடையாளம். இத்தகைய சிந்தையோடு இன்றைக்கு ஞானஸ்தானத்தை சுதந்திர தினம் சார்ந்து நாம் புரிந்து கொள்ளப் போகின்றோம். திஸ் இஸ் வெரி டாபிக்கல், நாட் டெக்ஸ்டுவல் சர்மன். முதலாவது உண்மையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற உண்மை ஆதரவு. ஞானஸ்நானம், திருமுழுக்கு என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்திற்கு, திருமுழுக்குக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்தார். இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. அதுவும் யோவான் ஸ்நானகர் ஆலயத்தினராகிய நமக்கே சிறப்பானது. யோவான் ஸ்நானகர் என்ன செய்கின்றார்? நீங்கள் நேரம் கிடைக்கும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கு மிகவும் அழகாக ஒரு அருளுரை ஆற்றப்படுகின்றது நம்முடைய முழுக்கு முனிவர் யோவானால். அவர் சொல்கின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிவித்துக் கொள்ளுங்கள். This is the high time you should have your own repentance. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இதுதான் சரியான நேரம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் முதலாவதாக அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வு எப்படி இருக்கின்றது? அருளுரை ஆற்றுகின்றார், அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கின்றார். அந்த நிகழ்வில் இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அப்போது இயேசு கிறிஸ்து என்று அறிந்தவுடன் அவருக்கு தடை செய்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் மாதிரியாக நானும் செயல்படுகின்றேன், இதை அனுமதி என்று சொல்கின்றார். அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? அவர் ஞானஸ்தானம் எடுத்தவுடன் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கின்றார். இந்த வார்த்தை எதை காட்டுகின்றது? இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் ஃபாதர் காட். இன்றைக்கு நானும் நீங்களும் ஞானஸ்தானம் எடுப்பதினால் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்கிறோம், அந்த டிபெண்டன்ட்டாக மாறிவிடுகின்றோம். we are very much dependent. We have our own dependency on God. We are giving much importance to our own Father God. வேற எதை பற்றியும் நம்ம முக்கியப்படுத்துறது கிடையாது. நான் ஞானஸ்நானம் பெறுகின்றேன் என்றால் கடவுளுக்காக ஜீவிப்பேன். அங்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். தந்தையாகி இறைவன் உலகம் அறிய சொல்கின்றார், இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகின்றோம். அவர் நம்மில் பிரியமாக இருக்கின்றார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை ஆதரவு. இன்னைக்கு இந்த ஆதரவை குறித்து யோசித்து பார்க்கும்போது பலர் சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்தையும் நம்முடைய ஞானஸ்தானத்தையும் ஒத்திட்டு பார்ப்பது, இது மகா பெரிய தவறு. We should not compare our own baptism with the baptism of Lord Jesus. இன்றைக்கு நல்லா யோசித்து பாருங்க, our baptism is totally, entirely different with the baptism of our Lord Jesus. யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கார். கொடுத்துட்டு இருக்கும்போது நடக்கிற நிகழ்வு எப்படி இருக்கின்றது? அருளுரையில் சொல்கின்றார், நீங்களாம் விரியன் பாம்பு குட்டிகள், பாவம் செய்தவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுடைய டிபெண்டன்சி எங்கே இருக்க வேண்டும்? கடவுள் சார்ந்து இருக்க வேண்டும், தந்தையாக இறைவன் சார்ந்து இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். கோடாரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டு இருக்கின்றது என்று அழகாக குறிப்பிடுகின்றார். அந்த வரிசையில் இயேசு கிறிஸ்து வருகின்றார், ஞானஸ்தானம் பெறுகின்றார். இங்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததின் முக்கியத்துவம் என்னவென்றால், he makes himself his own identity with the sinners of the world. இந்த உலகத்தின் பாவிகளோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்கின்றார். He identified himself with the people of sinners.
அங்கு இருந்த அந்த குழுவினர், அந்த மக்கள் யார்? பாவிகள் என்று தங்களையே அறிந்து வந்தவர்கள். அவர்களோடு he makes his own identity. He identified himself with the sinners. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அந்த ஆதரவை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுப்பதின் மூலமாக we have our own explicit dependency on Father God. ஆகவே இந்த நாளில் நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தோடு நம்முடைய ஞானஸ்தானத்தை ஒத்திட்டு பார்க்கக்கூடாது. இங்கே நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மிடையே வரும்போது என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து எப்போங்க ஞானஸ்தானம் எடுத்தார்? நமக்குள்ளே வர சந்தேகம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து வாலிப வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆரம்பத்திலேயே நாம் தெரிந்து கொண்டோம், நம்முடைய ஞானஸ்தானத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தையும் ஒத்துட்டு பார்க்கவே கூடாது. தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நானும் நீங்களும் பிறப்பிலேயே வித்தியாசமானவர்கள். அவரது பிறப்பு என்பது பரிசுத்தமானது. அவருடைய பிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது. அவருக்குன்னு பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாதுங்க. he never had any biological father in his own birth. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் we should not compare our baptism with the baptism of Lord Jesus. அது பரிசுத்தமானது. ஆனால் அவர் எனக்கும் உங்களுக்கும் மாதிரி காண்பிப்பதற்காக எடுத்தார். நம்ம சொல்கிறதுனா இயேசு கிறிஸ்து வாலிப வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னா அவருக்கு அறிவு வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தார். என் பிள்ளைகளுக்கு எப்போ ஞானஸ்தானம் கொடுப்பேன்? வயது வந்தோன்னே கொடுப்பேன். மகா பெரிய தவறுங்க. இன்றைக்கு நாம் திருச்சபை மரபில் அது மகா பெரிய தவறாக நம்மால் அறியப்பட வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்தவுடன் அந்த பிள்ளைகளை கடவுளுக்காக வளர்க்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை வளர்ப்பது நம்முடைய சிறந்த கடமையாகும். இன்றைக்கு நம்மில் பலர் அதை கொடுக்காம பிள்ளைகளுக்கு எப்போ அறிவு வருதோ செய்யட்டுன்றாங்க. என்ன நடக்குது? அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இருக்கிறதில்ல. பிள்ளைகள் அவங்க பாதையில் போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதே பிள்ளைகளுக்கு முன்பே நாம் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தியிருப்போம் என்றால், கிறிஸ்துவை புகட்டி இருப்போம் என்றால் நமக்கு வித்தியாசமான காரியம் வந்திருக்கும். அதை நாம் மறைத்து விட்டோம், மறுத்து விட்டோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து நல்லா யோசித்துங்க. இயேசு கிறிஸ்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். பேப்டிசோமா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தம்? இமர்ஷனும் அர்த்தம், டு டிப்புன்றதும் அர்த்தம். எங்கெல்லாம் கழுவுதல் நடைபெற்றதோ, எங்கெல்லாம் தூய்மையாக்கப்படுதல் நடைபெற்றதோ, எங்கு குளித்தல் நடைபெற்றதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை தான் பைபிளில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக நாகமான் எத்தனை முறை யோர்தானில் மூழ்கி எஞ்சார்? அத்தனை முறையும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பேதுரு அடிகளார் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அங்கேயும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் எப்படி கொடுத்தார்? தண்ணீரை வீசினார். அந்த தண்ணீர் பட்டது, அதன் மூலமாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார். ஏன்னா திரள் கூட்டம், நிறைவான மக்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கு நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும், ஆப்ஜெக்டை முக்கியப்படுத்தக்கூடாது. நாம் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பொருளை முக்கியப்படுத்தக்கூடாது. we should not give importance to the object, we should give importance to the subject. இங்கே என்ன சப்ஜெக்டு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பு தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மரித்து, பாவத்திற்கு மரித்து, அநீதிக்கு மரித்து, நீதிக்காக உயிர்த்தெழ வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார், தண்ணீரில் எடுத்தார், மூழ்கி எடுத்தார். அதெல்லாம் நமக்கு முக்கியமானது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தண்ணீரை முக்கியப்படுத்தினா அதில் இருக்கின்ற இறையல் தன்மைகளுக்கு, திருமறை கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. எங்கெல்லாம் பிள்ளைகளை நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். நீங்கள் உடன்படிக்கையில் பாருங்கள். அந்த உடன்படிக்கையை மேற்கொள்ளும்போது குடும்பமாக உடன்படிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். நோவாவினுடைய பேழையில் பாருங்க, குடும்பமாக செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் சரி, தந்தையாக இறைவனும் சரி, எப்போதும் குடும்ப வாழ்க்கையை ஆதரிக்கின்றார். ஆகவே சிறு பிள்ளைகளை அவர்கள் பிரித்து வைப்பதில்லை, தனிமைப்படுத்துவதில்லை. அதனால தான் இன்றைக்கு ஆலய ஆராதனை நடக்கும்போது தனியாக சண்டே ஸ்கூல் நடத்துகிறத பொதுவாக விரும்புகிறதே கிடையாது. பிள்ளைகளும் ஆராதனையில் பங்கு பெற வேண்டும், அதன் பிறகு சண்டே ஸ்கூலில் பங்கு பெறணும். இன்றைக்கி நவீன உலகத்தில் நமக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, வசதி இல்லை, பாதுகாப்பு இல்லை. அதனால் நாம் அப்படி செய்கின்றோம். ஆகவே நாம் சற்று அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தோடு நம்முடைய ஞானஸ்தானத்தை ஒத்திட்டு பார்க்கக்கூடாது. அடுத்து இயற்கையாக இன்னொரு உண்மையும் இந்த ஆதரவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கின்றேன் என்று இயேசு வார்த்தையை பெற்றுக்கொண்டார் தந்தையாக இறைவனிடத்தில் ஞானஸ்தானத்திற்கு பிறகு. அப்போது சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் யோர்தானில் இவ்வளோ தண்ணி ஓடிச்சு, அந்த தண்ணியில் அவர் மூழ்கி எடுத்தார். கொஞ்சம் யோசித்துங்க. அந்த கண்டெம்பரரி புக்ஸை நம்ம பார்த்தா அது வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நானும் நீங்களும் வைகை பற்றி அறிந்திருக்கின்றோம். மதுரையில் இருக்கின்ற வைகை. இந்த வைகையை பற்றி நாம் பொதுவாக கிண்டலாக பேசும்போது என்ன சொல்லுவோம்? அதை திருப்பி போடணும். ஏன் திருப்பி போடணும்னு சொல்லுவோம்? கை வையணும். அங்கே தண்ணியே இருக்காது. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், வைகையில் எவ்வளோ தண்ணி ஓடுது.
கரை புரண்டு ஓடுகின்றது. ஆனால் அதே 4 வருடத்திற்கு முன்பு வெட்டாந்தரையாக இருந்தது. ஆகவே நாம் அந்த காலத்து கண்டெம்பரரி நூட்களை படிக்கும்போது அன்னைக்கு என்ன தண்ணி இருந்துச்சுன்னு தெரியும். இங்கே நாம் தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் 1947ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், நான் இந்திய தேசத்தை அதிகமாக நேசிக்கின்றேன், காலையில் நான் நடைப்பயிற்சி செய்வேன். அவ்வாறு நான் 1947 நடைப்பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், இந்த வார் மெமோரியலை சுற்றிலும் சடலங்கள் இருக்கும் என்று எழுதுகின்றார். யூ கேன் see dead bodies in and around the war memorial என்று எழுதியிருக்கின்றார். இது பிற்காலத்தில் படித்த பலருக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த வார் மெமோரியலை சுற்றிலும் உயிர் நீத்த உயிரற்ற சடலங்கள் சரீரங்கள் இருக்கும் அப்படின்ட்டு போடுறாரே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? உண்மையாகவே அங்கு நிறைவாக பல உடல்கள் இருக்கும். மக்கள் தங்களது வசதியின்மை சார்ந்து இரவு நேரங்களில் அங்கே படுத்து உறங்குவார்கள். அவர் படுத்து உறங்கும் போது இவர் நடைப்பயிற்சி செய்யும்போது எல்லா பாடிஸும் மூடப்பட்டிருக்கும். எப்படி பாடிஸை மூடுவாங்க? இறந்துற பிறகு தான் மூடுவாங்க. ஆனால் இங்கே இவங்க மூடிக்கிட்டு இருக்குதுன்னா கொசு தொல்லை தாங்க முடியாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் புத்தகத்தில் எழுதுகிறாரு, பாவம் இந்த இந்தியர்கள், அவர்களுக்கு வசதி இல்லை, ஆனால் இறந்தவர்களை இங்கே கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க. வார் மெமோரியலை சுற்றிலும் காலையில் போய் பார்த்தீங்கன்னா இறந்த உடல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய நிலைமை என்னவென்று, நம்முடைய மக்களின் நிலைமை என்னவென்று. ஆகவே இங்கு whenever we are talking about the doctrine of baptism, we should not give importance to the object, but we should give importance to the subject. Here the object is water. நாம் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் நாம் பார்ப்பது, ஒரு மனிதன் ஞானஸ்தானத்தின் மூலமாக திருச்சபையில் இணைக்கப்படுகின்றான், அவனுக்கு கடவுள் ஆதரவு செய்கின்றார். ஆகவே முதலாவது உண்மை இங்கு ஆதரவு, டிபெண்டன்ட். இரண்டாவதாக, இந்த சுதந்திர தினத்தில் அந்த வார்த்தை சார்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற இரண்டாவது உண்மை இன்டர் டிபெண்டன்ட். ஞானஸ்தானம் என்ன செய்கின்றது? இன்டர் டிபெண்டன்ட்டாக ஒரு மனிதனை மாற்றி விடுகின்றது. எப்படி இன்டர் டிபெண்டன்ட்டாக ஒரு அரவணைப்பை தருகின்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஞானஸ்தானத்தின் போது திருச்சபை மரபில் என்ன சொல்கின்றோம்? கூட பெற்றோர் வாங்க, ஞான பெற்றோர் வாங்கன்றோம். இது எதை காட்டுகின்றது? திருச்சபை கூட்டுறவு, திருச்சபை ஐக்கியம். திருச்சபை என்பது கடவுளுடைய மனவாட்டி, கடவுளுடைய அங்கம். அது எப்போதும் கடவுளுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதில் இன்டர் டிபெண்டன்சி இருக்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும், கடவுளோடு பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதன் முக்கியத்துவம் என்ன? திருச்சபை வளர வேண்டும், திருச்சபை வளர வேண்டும். இங்கு ஒரு இன்டர் டிபெண்டன்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதனை செயல்முறைப்படுத்தினார். இங்கு நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது, திருச்சபையில் திருமுழுக்கு அதிகமாக முக்கியப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் கிடையாது, பப்ளிக் ஃபங்க்ஷன். திருமுழுக்க ஒரு வீட்டில் யாரும் செய்கிறது கிடையாது. திருமுழுக்கு வீட்டில் கொடுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு திருமுழுக்கு என்பது சபையார் முன்னிலையில் உலகமறிய செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு. காரணம் என்ன? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? திருச்சபையின் அரவணைப்பு. திருச்சபை வாக்கு கொடுக்குது, இந்த குழந்தை வளர்வதற்கு நாங்கள் முன்மாதிரியாக இருப்போம். பெற்றோர் கொடுக்கின்றார்கள், ஞான பெற்றோர் கொடுக்கின்றார்கள், திருச்சபையும் கொடுக்கின்றது. ஆகவே இங்கு ஒரு அரவணைப்பை பார்க்கின்றோம். பல நேரங்களில் இதை நாம் அதிகமாக புரிந்து கொள்வது. இன்றைக்கு நாம் செய்கின்ற தவறு என்ன? திருச்சபை பெற்றோராக, பெரியோராக, குடும்பத்தின் பெற்றோராக, பெரியோராக குழந்தைகளை கிறிஸ்துவ பண்பாட்டில் வளர்ப்பதில்லை, அவர்களுக்கு திருமறையை சொல்லித் தருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக படி 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 என்று சொல்கின்றோம். நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் திருமறையை படித்துவிட்டு, திருமறையை தொட்டுவிட்டு, பாடப்புத்தகங்களை தொடுவார்கள் என்றால், படிப்பார்கள் என்றால் அவர்களது வாழ்க்கை பசுமையாக இருக்கும். அழகாக சொல்கிறாங்க பார்வனுடைய குமாரத்தி, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் தரேன். இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் குழந்தைகளை கொடுத்துருக்காருன்னா அவரால் முடியாதுன்றதுக்காக கொடுக்கல. நம்ம மூலமாக அந்த குழந்தைகள் மகிமைப்படணும், அவருடைய திருநாமம் உயர்த்தப்படணும். உங்களையும் அவர் ஊடகமாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அரவணைப்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு திருமுழுக்கு என்பது அரவணைப்பின் சின்னமாக இருக்கின்றது, ஆதரவின் சின்னமாக இருக்கின்றது. இது பொதுவான மனிதர்கள் மத்தியில் திருச்சபையின் முன்பு நடைபெறுகின்ற ஒரு சாக்கிரமந்தாக இருக்கின்றது. ஆகவே இங்கே டிபெண்ட்டாக இருக்கிறோம், டிபெண்டன்சி இருக்கின்றது, இன்டர் டிபெண்ட்டாக இருக்கின்றோம். அனைவருடைய அரவணைப்பையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாம் கடைசியாம் இன்னொரு உண்மையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமுழுக்கின் மூலமாக ஒரு மனிதன் இண்டிபெண்ட்டாக மாறிடும். டிபெண்டன்ட், இன்டர் டிபெண்டன்ட்,
இண்டிபெண்டன்ட். இன்றைக்கு நாம் இண்டிபெண்டன்ஸை கொண்டாடுறோம், இன்றைக்கு சுதந்திரத்தை கொண்டாடுறோம். இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்ற மனிதர், ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நபர் விடுதலை வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தப்படுகின்றார். ஏனென்றால் பரிசுத்த பவுலடிகளார் அழகா சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவி. இயர் ஆஃப்டர் நோ லாங்கர் ஐ. நான் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஐ என்பதே கிடையாது, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். நான் அவருக்காக ஜீவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இண்டிபெண்டன்ட் டிசிஷன், இண்டிபெண்டன்ட் லைஃப், இண்டிபெண்டண்ட்டாக சுதந்திரமாக கர்த்தருக்கென்று நாம் ஜீவிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பல நேரங்களில் திருமுழுக்கில் இதை புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கி திருமுழுக்கு எப்படி இருக்குது? நான் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டேன், அதனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பாவம் அது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகும்போது அங்கங்கே ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இதை ஒரு பிஷப் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது அழகாக சொல்கிறாரு, we are treating this sacrament, baptism, as a ticket to enter into a entertainment hall என்று சொல்கின்றார். எவ்வளோ பயங்கரமான உண்மை பாருங்கள். இன்றைக்கு ஞானஸ்தானத்தை யோசித்து பாருங்கள். இந்த அசம்பிளிக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த பாஸ்டருக்காக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், அந்த பாஸ்டருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடை சரக்காக மாற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு சினிமாவை பார்க்க போகிறதுக்கு, ஒரு பொழுதுபோக்கை பார்ப்பதற்கு, ஒரு சர்க்கஸை பார்க்குறதுக்கு நம்ம வாங்குகிற டிக்கெட் மாதிரி பேப்டிசத்தை மாற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பேப்டிசம் என்ன சொல்லுது? ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படணும், விடுதலை வாழ்க்கையில் செயல்படணும். எபேசியர் 4:5 சொல்லுது, ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். ஒன்றுக்கு மேலே எடுத்திருந்தா we are having our own perversion of our own understanding of the scripture. இன்றைக்கு புறம்பான காரியங்களில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்பதுதான் பொருள். ஒரே ஞானஸ்தானம் தான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும், திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரே ஞானஸ்தானத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய பற்றுறுதி அறிக்கையில், அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில், நிசையா விசுவாச பிரமாணத்தில் அழகாக சொல்கின்றோம், ஒரே ஞானஸ்தானம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற இடத்துலலாம் ஞானஸ்தானம் எடுக்கூடாது. பேராயர் லேக் என்ற திருநெல்வேலி பேராயர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு. ரொம்ப வருத்தத்தோடு எழுதுவார் ஞானஸ்தானத்தை பற்றி எழுதும்போது. இன்றைக்கி நானும் நீங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். திருமணம் செஞ்சிட்ட போது நம்ம பயன்படுத்துகிற தமிழ் அடையாள செயல் என்ன? தாலி கட்டுவது, திருமாங்கல்யம். அதே திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை யோசித்து பாருங்கள். நாள் செல்ல செல்ல கருத்து வேறுபாடுகள் வருகின்றது, பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் யாரும் குடும்ப வாழ்க்கை விட்டு போவதில்லை. இங்கு யோசித்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வந்தவுடன், கருத்து வேறுபாடுகள் வந்தவுடன், சச்சரவு வந்தோடனே, சலனம் வந்தோடனே, சந்தேகம் வந்தோடனே, சண்டை வந்தோடனே யாராவது தாலி எடுத்து போட்டுடுறாங்களா? கிடையாது. அந்த தாலியோடு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒருத்தரோடு ஒருத்தர் சமாதானம் செய்து கொண்டு, அன்பை வெளிப்படுத்தி, ஆதரவை வெளிப்படுத்தி மறுபடியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார். ஆனால் நாம் திருச்சபை வாழ்க்கையில் நாம் என்ன செய்கின்றோம்? தாலியை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க முயற்சி பண்ணிக்கிறோம். அப்படி தான் பேப்டிசம் இருக்கின்றது என்று பேராயர் லேக் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளோ வருத்தத்துக்குரிய செய்தி. இன்றைக்கு கடைச்சரக்காக, இன்றைக்கு ஒரு டிக்கெட்டாக பேப்டிசத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். திருமறை தெளிவாக சொல்லுது. எபேசியர் 4:5 சொல்லுகின்றது, ஒரே ஞானஸ்தானம். பரிசுத்த பவுலடியார் தெளிவாக அங்கு சொல்லுகின்றார். ஏன் அதை சொல்லுகின்றார் என்று யோசித்து பார்க்கும்போது, அன்றைக்கும் திருச்சபையில் த டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசம் என்பது புரிந்து கொள்ளப்படாத ஒன்றாக இருந்தது, சலனத்துக்குரிய ஒன்றாக இருந்தது, சந்தேகத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. நான் இங்கே போகிறேன் பேப்டிசம் எடுத்துக்கிறேன், அங்கே போகிறேன் பேப்டிசம் எடுத்து, தயவு செய்து செய்ய வேண்டாம். ஒரே ஞானஸ்தானத்தை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வருவார்கள். அவர்கள் தென்னிந்திய திருச்சபையில் பங்கு பெறுவதாக தங்களது விருப்பத்தை தெரிவிக்கும் போது அவங்களுக்கு ஞானஸ்தானம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அவங்களை திருச்சபையில் ஏற்றுக்கொள்கின்றோம். என்றைக்குமே அந்த ஞானஸ்தானம் ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மற்ற திருச்சபைகளிலிருந்து ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லும்போது அதை நாம் அங்கீகரித்து விடுகின்றோம். காரணம் என்ன? திருமறையில் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் சொல்லப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சுதந்திர தினத்தில் நாம் சுதந்திரமாக ஜீவிப்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாக்கிரமந்து தான் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை இறைவனுக்குரிய விதத்தில் நாம் முறைப்படுத்தி செயல்முறைப்படுத்துவது நலமாகும். நேற்று தினத்தில் ஒரு மித்தாலஜி புக் எனக்கு கிடைத்தது. அதில் ஒரு கதை வந்தது. என்ன கதை என்றால், ஒரு முயல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக சிந்தித்ததாம். அந்த முயல் சிந்திக்கும்போது, நான் காட்டுக்குள்ளே போனால் சிங்கம் வந்துடுது, புலி வந்துடுது, கரடி வந்துடுது, நான் வாழ்க்கையில் பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றது. நாட்டுக்குள் வந்தால் என்னை வேடன் வேட்டையாடி விடுகின்றான். வீடுகள் இருக்கின்ற பகுதிக்குள்ளாக சென்றால் அங்கு நாய்கள் இருக்கின்றது, மனிதர்கள் இருக்கின்றார்கள், என்னை பிடிக்க முயற்சிக்கின்றார்கள். நான் எங்குதான் செல்வது? என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றதே என்று பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அந்த முயல் வெளிப்படுத்தினதாம். அப்போது அந்த முயல் ஒரு முடிவெடுத்ததாம், நான் இனிமேல் வாழ மாட்டேன்,
நான் இறந்துவிடப் போகின்றேன், நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றேன் என்று அந்த முயல் முடிவெடுத்ததாம். முடிவெடுத்து வயல்வெளிகளில் ஓடிக்கொண்டே இருந்ததாம். ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு வயல் மட்டத்தில் இருக்கின்ற ஒரு கிணறை பார்த்தது. அந்த கிணறை பார்த்தவுடன் அந்த கிணற்றில் குதித்து நான் என்னை மாய்த்து கொள்வேன், இறந்து விடுவேன், உயிர் போய்விடும், ஆகவே நிம்மதியாக என்னுடைய முடிவு இருக்கும் என்று நினைத்து அந்த கிணற்றை அந்த முயல் எட்டி பார்த்ததாம். எட்டி பார்ப்பதற்கு முன்பு அங்கே ஒரே சத்தம். அந்த சத்தம் என்னவென்று முயலுக்கு தெரியவில்லை. எட்டி பார்த்தவுடன் அங்கு இருந்த தவளைகள் உள்வாங்கி தண்ணீருக்குள்ளாக சென்று விட்டது, சத்தம் இல்லாமல் போய்விட்டது. சற்று தூரத்தில் முயல் வந்தது. ஒரு 10 நிமிடம் பொறுத்து மறுபடியும் அந்த கிணற்றில் போய் குதிக்க வேண்டும் என்று பார்த்தது. சத்தம் இருந்தது. இதை பார்த்தவுடன் அந்த தவளைகள் உள்ளே சென்று விட்டது, சத்தம் இல்லாமல் போய்விட்டது. அப்போதுதான் அந்த முயல் சிந்தித்ததாம், என்னை பார்த்து பயப்படுறதுக்கும் தவளை இருக்குது, நான் இனிமேல் யாருக்கு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய நிழலை பார்த்தவுடன், என்னுடைய பிம்பத்தை பார்த்தவுடன், என்னுடைய உருவத்தை பார்த்தவுடன் நடந்தது என்ன? இங்கு அது மறைந்து விட்டது, தவளைகள் உள்ளே சென்று விட்டது. ஆகவே என்னதான் பயம் இருந்தாலும் கடவுள் மேல் பற்றுறுதி கொண்டு ஜீவிக்கும் போது கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தோடு முயல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்ததாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு நாம் வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் போது அங்கு திருமுழுக்கு என்பது அர்த்தமுள்ளதாக, ஆழமுள்ளதாக இருக்கும். அங்கு ஆதரவு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், இண்டிபெண்டாக அனுமதி என்பது இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதி பெற்ற ஒன்றாக, இண்டிபெண்டாக செயல்படுவதற்கு இறைவன் அருளிய அருட்சாதனமாக திருமுழுக்கும் காணப்படுகிறது. அதில் திருமுழுக்கு என்பது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் இங்கு சிறு பிள்ளைகள் முக்கியப்படுத்தப்படுகின்றார்கள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டு முறைமையை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு முதலாவதாக அடல்ட் பேப்டிசம் இருக்கும். ஆனால் தொடர்ந்து தான் இன்ஃபென்ட் பேப்டிசம் வரும். இந்த அடல்ட் பேப்டிசம், இன்ஃபென்ட் பேப்டிசம் இரண்டையும் ஒத்திட்டு பார்க்கும்போது அதில் அடிப்படையில் இருக்கின்ற உண்மை என்ன? ஒரு மனிதன், ஒரு குழந்தை கடவுளுக்காக வளர வேண்டும். இதுதான் அங்கு கொடுக்கப்படுகின்ற உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அந்த ஞானஸ்தானத்தையும் நம்முடைய ஞானஸ்தானத்தையும் ஒத்திட்டு பார்க்கக்கூடாது. அது எந்த விதத்திலும் இணையானதல்ல. ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர், நாம் அனைவரும் பாவிகள். இந்த ஞானஸ்தானத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதலாவது உண்மை டிபெண்டன்ட். வி ஆர் having our own dependency on Father God. தந்தையாகி இறைவன் மேல் நாம் சார்பு தன்மையை, நம்முடைய ஆதரவை பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது இன்டர் டிபெண்டன்ட். இறை சமூகத்தில் நாம் அரவணைப்பை பெற்றுக்கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. தந்தையாக இறைவன் என்ன சொல்றார்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கின்றேன். அங்கு கடவுளுடைய அரவணைப்பை பார்க்கின்றோம். இன்றைக்கு திருச்சபையில் நாம் திருமுழுக்கு பெறுகின்றோம். அந்த திருமுழுக்கில் திருச்சபையின் அரவணைப்பை, திருக்குடும்பத்தின் அரவணைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக பார்த்தது இண்டிபெண்டன்ட். ஒரு அனுமதியை நாம் அங்கு உருவாக்குகின்றோம். என்ன அனுமதி? நோ லாங்கர் ஐ, இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிப்பார், கிறிஸ்துவே என்னில் வெளிப்படுத்தப்படுவார். அந்த ஒரு அனுமதி, அந்த இண்டிபெண்டாக ஜீவிக்கின்ற ஒரு தனித்தன்மை இன்றைக்கு நாம் அத்தகைய விதத்தில் புரிந்து கொண்டு தொடர்ந்து திருமுழுக்கு என்ற சாக்கிரமத்தை நம்முடைய திருச்சபை வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முக்கியப்படுத்துவோம். கடவுள் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் அருட்கொடையாக கொடுத்திருக்கின்ற சாக்கிரமந்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீரே அதை எங்களுக்கென்று வெளிப்படுத்தியிருக்கின்றீர், நீரே அதை ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தண்ணீரை முக்கியப்படுத்தாமல் உம்முடைய தனித்தன்மைகளை முக்கியப்படுத்தவும், அதில் இருக்கின்ற இறையல் கருத்துக்களை முக்கியப்படுத்தவும் வழி நடத்தப்பட்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். புரிந்த நாங்கள் இனிமேல் பல நிகழ்வுகளாக ஞானஸ்தானத்தை வெளிப்படுத்தாமல் ஒரே ஞானஸ்தானம்தான் முக்கியம் என்பதாக புரிந்து தொடர்ந்து உம்முடைய திருச்சபை வாழ்வில் நாங்கள் வளர நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்துதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன்.
ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். சபையாருக்குரிய அறிவிப்புகள். காணொளி காட்சியின் மூலமாக வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் இந்த நாளுக்குரிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் சேகரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சேகரத்தில் அர்ப்பின் பண்டிகையில் பங்கு பெற்றவர்கள் அதற்குரிய நிலுவைத் தொகையை வைத்திருப்பீர்கள் என்றால், டியூஸ் வைத்திருப்பீர்கள் என்றால், அதை உடனடியாக நம்முடைய பொருளாளரை சந்தித்து ஒப்படைத்து விடும்படியாக, அதை திரும்ப செலுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சண்டே ஸ்கூல் ஹால், அதில் தொலைக்காட்சி பெட்டிகள் பொருத்துவதாக யோசித்திருக்கின்றோம். அதற்காக ஊழியத்திற்காக கொடுக்க விரும்புகின்றவர்கள் தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி தரும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் நம்முடைய காணொளி காட்சியை சிறப்பாகவும் தெளிவாகவும் ஒளிபரப்புவதற்கு நமக்கு சிறந்ததொரு கேமரா தேவைப்படுகின்றது. அதற்காகவும் நீங்கள் உதவும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கொடுத்த அனைவருக்கும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் இல்லங்களுக்கு ஆயர் வருகை புரிய வேண்டுமென்றால் ஆயரை சந்தித்து நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய சென்னை பேராயத்தின் CSI ஈவாட் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றது. பட்டய படிப்புக்காக, டிகிரி கோர்ஸுக்காக விண்ணப்பிக்க விரும்புகின்றவர்கள் விண்ணப்பிக்கும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். அவ்வாறே மயிலாப்பூர் பகுதியில் தூய ஏபா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் CSI பிஷப் நியூ பிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் செயல்பட்டு வருகின்றது. B.Ed படிக்க விரும்புகின்ற பிள்ளைகள், விண்ணப்பிக்க விரும்புகின்றவர்கள் அங்கு விண்ணப்பிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றீர்கள். நம்முடைய CSI மெட்ராஸ் டயசிஸ் கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் டிப்ளமோ இன் நர்சிங், BSc நர்சிங் கோர்சஸ்க்கு விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றது. உடனடியாக விண்ணப்பிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். அவ்வாறு CSI ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிலும் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் நடத்தப்படுகின்றது. அதற்காக விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றது. நற்செய்தி பணிக்குரிய கவர்கள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஆலய வளாகத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது அதனை ஆலய அலுவலகத்தில் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய காணொளி காட்சியினை நீங்களும் பார்த்து மற்றவர்களும் பார்க்கும்படியாக அதை வழிநடத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்: 15ஆம் தேதி திருமதி அன்புமணி துரை, செல்வி ரெஜினா ஷீபா ஃப்ரீடா, திருமதி பிரிசில்லா வதனி சந்திரன். 16ஆம் தேதி திருமதி P. எஸ்தர் ராணி, செல்வி V. சீமா. 17ஆம் தேதி திருமதி SR டெல்சி. 18ஆம் தேதி செல்வி ஷைனி சுனிதா, திரு P. வென்சஸ்லஸ், திருமதி Y. மரியாள். 19ஆம் தேதி செல்வி N. ஜோஸ்பின் பெல்சி, திரு J.K. அமல்ராஜ், செல்வி C. ஷாஷா. 20ஆம் தேதி திருமதி கேத்ரின் மஞ்சுளா, திருமதி Y. லலிதா ஜான், திருமதி M. ரேச்சல் ஜெயினா. 21ஆம் தேதி திருமதி அன்னமரியாள், திரு K. சாம்ராஜ், திருமதி மெரிட்டா ஜாம்பர்ட், திருமதி R. அனிதா, மாஸ்டர் V.K. வினோத், செல்வி ரூபி மிஸ்ரா, திரு G. தாமரை கண்ணன். இந்த வாரத்தில் திருமண நிறைவு நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய திருச்சபை அன்பர்கள்: 18ஆம் தேதி திருமதி C. ரேவதி மற்றும் திரு M. அருள்ராஜ். 19ஆம் தேதி திருமதி SR டெய்சி, திரு D. ராஜா சோலமன், திருமதி D. ஜான்சி, திரு R. தேவதாசன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களையும் சேகரத்தின் சார்பாக கடவுளுடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். திருமண அறிவிப்பு. நம்முடைய CSI தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தை சேர்ந்து திரு டேவிட் ரவிக்குமார் D மற்றும் மிஸ்ஸஸ் விமலா ராணி என்பவர்களின் மகள் செல்வி D. கிறிஸ்டினா எவாஞ்சலின் என்பவருக்கும்
டிஎல்சி கீழ்பாக் அருள்நாதர் திருச்சபையை சேர்ந்த திரு ஜெபச்சந்திரன் மற்றும் திருமதி மாலதி ஜெயச்சந்திரன் என்பவர்களின் மகன் செல்வன் ஸ்ரீநாத் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இப்பரிசுத்த நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிவிப்பு. நம்முடைய சிஎஸ்ஐ தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தை சேர்ந்த திரு டேவிட் பிரபு எம் மற்றும் திருமதி தவமணி மேரி ஏ என்பவர்களின் மகள் செல்வி தோரா ரெய்னி டி என்பவருக்கும், குரோம்பெட் சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் ராஜேந்திரன் மற்றும் திருமதி சாந்தலட்சுமி ராஜேந்திரன் ஆர் என்பவர்களின் மகன் செல்வன் ஆர் நிஷாந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவ்விருவரும் இப்பரிசுத்த நிலைமையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனே, அனைத்தையும் நீர் திருக்கரங்களில் கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உம்முடைய திவ்ய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உம்மை வழிபடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மகா பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, எங்களது திரு குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும், பெரியோரையும் சிறியோரையும் உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக கொண்டு வருகின்றோம். நீர் தாமே அவர்களை உம்முடைய அரவணைக்கும் கரத்தை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாகவும் அரவணைக்கும்படியாகவும் அங்கீகரிக்கும்படியாகவும் ஆதரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு புதிய ஆண்டை தந்தார், அந்த புதிய ஆண்டில் கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று அவர்கள் உறுதிப்படக்கூட நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா விதமான ஆஸ்வாதத்தையும் அருளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அவ்வாறு இந்த வாரத்தில் திருமண நிறைவு நாளை கொண்டாடுகின்ற தம்பதியர்களையும் நீர் ஆஸ்வதியும். அவர்களது இல்லறம் என்பது எப்போதும் நல்லறமாக காணப்பட நீர் அருள் தாரும். இந்த புதிய ஆண்டில் அவர்கள் சந்திக்கின்ற ஏற்ற தாழ்வுகளிலும் பள்ளங்களிலும் மேடுகளிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து உம்முடைய ஆலோசனை தந்து உம்முடைய ஆதரவை தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களது குடும்பத்தின் ஆண் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆஸ்வதியும். திருமண வாழ்க்கை என்பது இறைவன் அருளி அருட்கொடை. அதனை நாங்கள் அருட்கொடையாக பெற்றுக்கொள்கின்றோம். அதற்குள்ளாக இனிய பயணத்தை இறைவனின் திருப்பெயரில் மேற்கொள்வோம் என்று அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக இந்த நாட்களில் அவர்களது இதயத்தை நீர் ஆட்கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையே, நீர் தாமே எங்கள் அனைவரின் குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை எண் 377 பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த
ஜெபம் செய்வோம். நாம் நம்முடைய குடும்ப ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம், அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போலும் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஆள்பவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆஸ்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா காரியங்களில் நின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். கடவுளுடைய கிருபைக்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சவ வளமில்லை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உமது ஆளுகையினாலே நடத்தி வரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சாவ வல்லமில்லை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போதும் அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச்சுவேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, மதடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமேன். அன்பின் தந்தையே, வரலாற்று நாயகரே, வரலாற்றின் தலைவரே, உம்மை துதைக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். அற்பமான எங்களது வாழ்க்கையில் இந்த வரலாற்று திருநாளில் எங்களது தேசம் சார்ந்து நாங்கள் பிரவேசிக்கவும் உமக்கு நன்றி படைகளை எடுக்கும் இந்த வழிபாட்டை நீர் தந்தீர். அதை நாங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள பாதை காண்பித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் தேவைகளையும் அவசியங்களையும் நீர் சந்தித்தலும். குறிப்பாக தந்தையே, இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான நல்ல இம்யூனிட்டி என்பது எங்களது உடலில் நிறைவாக கிடைக்கப்பெற நீர் அருள் தாரும். ஆரோக்கியத்தை அருட்கொடையாக தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கின்றோம், உம்மை சார்ந்து இருக்கின்றோம். உமக்கே உரிய சார்பு தன்மையை எங்களது வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே நீர் உம்முடைய திருக்கரங்களில் ஏந்தி சுமந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பான காலகட்டங்களில் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் இருக்கின்ற எங்களது சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த நாளின் வழிநடத்தலை தாரும். இந்த நாளிலும் எங்களது தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேசத்தில் ஒற்றுமை என்பது, ஒழுங்கு என்பது ஒப்பற்ற காரியங்களாக ஓயாமல் காணப்பட நீர் எங்களது தேசத்தின் தலைவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாரபட்சமற்ற ஒரு தனித்தன்மை எங்களது நாட்டில் காணப்பட நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை வழிபடுவதற்கு இருக்கின்ற காரியங்களை எங்களது நாடு சார்ந்த நீர் அறிந்திருக்கின்றீர். அனைத்தையும் சுமூகமாக ஆரோக்கியமாக தொடர்ந்து ஆஸ்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நாளை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு உதவின வரலாற்று சிறப்புமிக்க எங்களது தேசத்தின் நபர்களுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் இந்த நாட்களிலும் நீர் ஆட்கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, எங்களது திருச்சபை குடும்பத்திற்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கொடுக்கின்றவர்களாகவும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்துகின்றவர்களாகவும் ஜீவிக்க இதுகாரும் நீர் எங்களை வழி நடத்திருக்கின்றீர். இப்போதும் நீர் எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றீர்.
உறவு கொடுத்திருக்கின்றீர், உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர், உலக வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அதில் எங்களது உள்ளான காரியங்களில் நாங்கள் ஈடுபட உம்முடைய வழிநடத்துதலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கே உரிய தனித்தன்மையோடு நன்றி படையலோடு எப்போதும் நாங்கள் ஜீவிக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பணி, திருச்சபை பணி, நற்செய்தி பணி இவற்றை தாங்க எங்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாராளமாக உம்முடைய திருப்பணிக்கென்று நாங்கள் கொடுக்கவும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும் நீர் அருள் தாரும். இப்போதும் தந்தையே, எங்களையே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். நீர் எங்கள் மத்தியில் பெரியவராக இருந்து தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்போதும் எப்போதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக மங்கள கவிகளில் 4வது பாடலை பாடுவோம். மங்கள கவிகள் 4. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே கடந்து செல்வோம். கர்த்தரின் திருப்பெயரில் ஆமேன்.